அனைவருக்கும் வணக்கம். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த டாப்பிக்கிலிருந்து ஒரு 150 கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கேள்விகள் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஆன்சர் கொண்டு வரல. ஆன்சர் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. கேள்வியை படிப்பேன், கொஞ்சம் நேரம் கேப் கொடுப்பேன். அந்த கேப்பில் நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதன் பிறகு நான் ஆன்சர் பண்ணுவேன். அந்த கேப் முடிஞ்ச பிறகு ஆன்சர் பண்ணுவேன். ஒரு 150 கேள்விகள் கொண்டு வந்திருக்கோம். உங்களால் எத்தனை கேள்விகள் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க போகலாம். முதல் கேள்வி, வாரங்களை சேர்ந்த யாருடைய ஆட்சி காலத்தில் காக்கத்திய அரசில் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது? வாரங்களை சார்ந்த யாருடைய ஆட்சி காலத்தில் காக்கத்திய அரசில் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆன்சர் சொல்லட்டுமா? பிரதாபருத்திரனுடைய ஆட்சி காலத்தில் தான். வாரங்கள் என்பது தற்போதைய தெலுங்கானாவை குறிக்கும். நான் கொடுக்குற அந்த கொஞ்சம் கேப்பில் நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இரண்டாவது கேள்வி, தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்திய மதுரை நாயக்கர் யார்? தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்திய மதுரை நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர். ஆன்சர் விஸ்வநாத நாயக்கர். அவருடைய அமைச்சர் பெயர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து மூன்றாவது கேள்வி, தமிழகத்தில் பாளையக்காரர் முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? பாளையக்காரர் முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த ஆண்டுனா 1529. 1529 தான் விஸ்வநாத நாயக்கரும் அவருடைய அமைச்சரும் பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க. நான்காவது கேள்வி, பேரரசு எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது? பேரரசு எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது? எத்தனை? 72 பாளையங்கள். எத்தனை பாளையம்? 72 பாளையங்கள். அடுத்து ஐந்தாவது கேள்வி, பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு குறிப்பிட்டனர்? பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு குறிப்பிட்டனர்? போலிக்காரர். எப்படி சொன்னாங்க? போலிக்காரர் என்று தான் குறிப்பிட்டாங்க. புவியியல் அடிப்படையில் பாளையங்கள் எவ்வாறு பிரிக்கலாம்? புவியியல் அடிப்படையில் பாளையங்களை எவ்வாறு பிரிக்கலாம்? அதாவது திசையின் அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்க. மேற்கு பாளையம், கிழக்கு பாளையம் சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. அடுத்து 15வது கேள்வி, பூலித்தேவர் பிறந்த தேதி எது? பூலித்தேவர் பிறந்த தேதி 1715 செப்டம்பர் 1 பூலித்தேவர் பிறக்கிறார். 1715 செப்டம்பர் 1. பூலித்தேவருடைய இயற்பெயர் என்ன? பூலித்தேவருடைய இயற்பெயர் காத்தப்பன். காத்தப்பன் என்பது தான் பூலித்தேவருடைய இயற்பெயர். அடுத்த கேள்வி பாருங்கள், பூலித்தேவர் திருநெல்வேலியில் எந்த பகுதியின் பாளையக்காரர்? பூலித்தேவர் திருநெல்வேலியின் எந்த பகுதியின் பாளையக்காரர்? நான் ஏன் ஆன்சர் கொடுக்கலன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அந்த ஒரே காரணத்துக்கோசம் தான் நான் ஆன்சர் கொடுக்கல. கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் ஆன்சர் சொல்கிறேன், ஓகேங்களா? அந்த கேப்பில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். பூலித்தேவர் திருநெல்வேலியின் எந்த பகுதியின் பாளையக்காரர்? நெற்கட்டும் செவ்வலுடைய பாளையக்காரர். ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் நபர் பூலித்தேவர் தான். அடுத்து, கர்னல் எரேன் தலைமையிலான கம்பெனியின் படை யாருடன் சேர்ந்து திருநெல்வேலிக்கு சென்றது? கர்னல் எரேன் தலைமையில் கம்பெனியின் படை யாருடன் சேர்ந்து திருநெல்வேலிக்கு சென்றது? கர்னல் எரேன் கூட இன்னொரு நபர் செல்வார். அவர் யார்? மாபூஸ்கான். அவர் மாபூஸ்கான். அடுத்து, மாபூஸ்கான் என்பவர் யார்? ஆற்காடு நவாபினுடைய சகோதரர் தான் இந்த மாபூஸ்கான். கர்னல் எரேனோ மாபூஸ்கானோ முதல்ல போய் மதுரையை கைப்பற்றுவாங்க. அதற்கு பிறகு திருநெல்வேலியை கைப்பற்ற சொல்லி ஆணை வரும். திருநெல்வேலியை நெற்கட்டும் செவ்வலில் கைப்பற்ற சொல்லி ஆணை வரும். 2 பேரும் போவாங்க, ஆனால் கைப்பற்ற முடியாது, ஓகேங்களா? அடுத்து, பூலித்தேவரின் கூட்டமைப்பில் இணையாத மறவர் பாளையம் எது? பூலித்தேவரின் கூட்டமைப்பில் இணையாத மறவர் பாளையம் எது? சிவகிரி பாளையம். எந்த பாளையம்? சிவகிரி பாளையம். பூலித்தேவரின் கூட்டமைப்பில் இணையாத பிற பாளையங்கள் எவை? எந்தெந்த பாளையம்னா பூலித்தேவருடைய கூட்டமைப்பில் இணையாது? எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் இணையாது. அதே போல் சிவகிரி பாளையமும் இணையாது. அடுத்த கேள்வி போலாமா? களக்காடு போரில் நவாப்பால் அனுப்பப்பட்ட படை வீரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு?
களக்காடு போரில் நவாப்பால் அனுப்பப்பட்ட படை வீரர்களின் எண்ணிக்கை 600க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் அனுப்பப்படும். ஆற்காடு நவாப். களக்காடு போர் யார் யாருக்கு நடைபெறும்? பூலித்தேவருக்கும் மாபுஸ்கானுக்கும் இடையில் தான் களக்காடு என்ற இடத்தில் இந்த போர் நடைபெறுகிறது. இதில் நவாப்பால் 600 படை வீரர்கள் யாருக்கு அனுப்பப்படும்? மாபுஸ்கானுக்கு அனுப்பப்படும். அடுத்து மாபுஸ்கான் களக்காடு பகுதியில் நிலைநிறுத்தும் முன்பாக பூலித்தேவரின் படைகளோடு இணைந்த வீரர்கள் யார்? அதாவது பூலித்தேவருக்கு களக்காடு போரில் உதவி செய்தவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. யார்? திருவிதாங்கூரினுடைய 200 வீரர்கள் பூலித்தேவருடைய படையோடு இணைவாங்க. திருவிதாங்கூரினுடைய 200 வீரர்கள் பூலித்தேவருடைய படையோடு இணைகிறாங்க. அடுத்து களக்காட்டில் நடைபெற்ற போரில் யாருடைய படைகள் தோற்கடிக்கப்பட்டன? களக்காடில் நடைபெற்ற போரில் யாருடைய படைகள் தோற்கடிக்கப்பட்டது? மாபுஸ்கானுடைய படைகள் தான் தோற்கடிக்கப்படுகிறது. பூலித்தேவர் களக்காடு போரில் வெற்றி பெறார். கொஸ்டின் நம்பர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு, சாரி. அடுத்து யூசப் கானின் இயற்பெயர் என்ன? மருதநாயகம். யூசப் கானினுடைய இயற்பெயர் மருதநாயகம். யூசப் கான் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? ராமநாதபுரம் மாவட்டம். எந்த மாவட்டம்? ராமநாதபுரம் மாவட்டம். யூசப் கான் எங்கு இருந்தபோது இஸ்லாம் மதத்தை தழுவினார்? புதுச்சேரியில் இருந்தபோது தான் இஸ்லாம் மதத்துக்கு யூசப் கான் மாறுறார். அடுத்த கேள்வி பாருங்கள். கிளைவ் தலைமையிலான 1752-54 நடைபெற்ற எந்த முற்றுகையில் யூசப் கான் பங்கேற்றார்? கிளைவ் தலைமையிலான எந்த முற்றுகையில் யூசப் கான் பங்கேற்றான்னு கேட்டிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி முற்றுகை. எந்த முற்றுகை? திருச்சிராப்பள்ளி முற்றுகை. அடுத்த கேள்வி பாருங்கள். 1756 முதல் 61 வரை யூசப் கான் எந்தெந்த பகுதிகளுக்கு ஆளுநர் பொறுப்பு வகித்தார்? யூசப் கான் ஆளுநராக இருந்த பகுதிகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த பகுதிகள்? மதுரை மற்றும் திருநெல்வேலியோட பகுதிகளுக்கு. அடுத்து மதுரையில் எந்த தொழிலை யூசப் கான் ஊக்குவித்தார்? நெசவு தொழில். எந்த தொழில்? நெசவு தொழில். அடுத்து பாருங்கள். யூசப் கான் ஹைதர் அலியை தோற்கடித்து எந்த பகுதியை கைப்பற்றினார்? எந்த பகுதியை கைப்பற்றினார்? எந்த பகுதி? சோழவந்தானை கைப்பற்றினார். அடுத்து மருதநாயகம் யூசப் கான் பாண்டிச்சேரியில் இருந்தபோது முஸ்லீம் மதத்திற்கு மாறியதால் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? மதத்திற்கு மாறியதால் மருதநாயகம் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கான் சாஹிப். எவ்வாறு? கான் சாஹிப் என்று அழைக்கப்பட்டார். அவருக்கு 3 பெயர்: மருதநாயகம், யூசப் கான், கான் சாஹிப். அடுத்து பூலித்தேவரை தாக்க பிரிட்டிஷ் படைகள் எப்பொழுது சேர்ந்தன? அதாவது யூசப் கான் பூலித்தேவரை முதல்ல கர்னல் எரேன் தலைமையிலான படை அட்டாக் பண்ணோம். ஆனால் போரிடவே முடியாது. கர்னல் எரேனால் போரிடவே முடியாது. ஏன்னா பூலித்தேவருடைய வலிமை அப்படி இருக்கும். அதே போல் அவங்களுக்கு தேவையான அந்த பீரங்கிகள் எதுவுமே வராது. முதல் ஸ்டார்டிங்கில் மதுரையை கைப்பற்றிய பிறகு திருநெல்வேலிக்கு போய் பூலித்தேவர் அட்டாக் பண்ண போகிறாங்க. ஹெர்னலும் மாபுஸ்கானும் போவார். அப்போ அவங்க போட்டியிடாமே பின்வாங்கிடுறாங்க. இரண்டாவது மாபுஸ்கான் தலைமையில் களக்காடு என்ற இடத்துல போர் நடக்கும். அதில் பூலித்தேவர் ஜெயிச்சிடறாரு, மாபுஸ்கான் தோற்றுறாரு. மூன்றாவது தான் யூசப் கானை நியமிக்கிறாங்க. பூலித்தேவரை தவிர்க்க பிரிட்டிஷ் படைகள் பூலித்தேவரை தாக்க பிரிட்டிஷ் படைகள் எப்போது சேர்ந்தது கேட்டிருக்காங்க. 1760 செப்டம்பர் மாதம். 1760 செப்டம்பர் மாதத்தில் தான்
செப்டம்பர் மாதம் பிரிட்டிஷ் படைகள் சொல்லியிருக்கல, இது பீரங்கி படைகள். கொஷினில் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது. பீரங்கி படைகள். ஏன்னா பீரங்கி படை வரும் வரைக்க மருதநாயகம் வந்து புலித்தேவர் அட்டாக் பண்ண மாட்டார். ஓகேங்களா? பீரங்கி படை வந்த பிறகு தான் அட்டாக் பண்ணுறாரு. எப்போ வருதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 1780 செப்டம்பர் மாதத்தில் வந்து சேருது. அடுத்து, யூசப் கான் நெற்கட்டு சேவலின் கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய தாக்குதல்கள் எத்தனை மாதங்கள் நீடித்தது? யூசப் கான் நெற்கட்டு சேவல் கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய தாக்குதல்கள் எத்தனை மாதங்கள் நீடித்தது? 2 மாதங்கள். எத்தனை மாதம்? 2 மாதங்கள் நீடித்தது. அடுத்து, 1761 மே 14 யூசப் கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த புலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள், புலித்தேவருடைய 3 முக்கிய கோட்டைகள் எப்போ கட்டுப்பாட்டுக்கு வருதுன்னு பாருங்கள். 1761 மே 16. எந்தெந்த கோட்டை? நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். இந்த 3 கோட்டையும் யூசப் கானுடைய கண்ட்ரோலில் வந்துடும். யூசப் கான், மருதநாயகம், கான் சாஹிப் 3மே ஒரே நபர் தான். அடுத்த கேள்வி, கம்பெனியின் நிர்வாகத்திற்கு எதிராக பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசப் கான் மீது நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார்? எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார்? அதாவது மருதநாயகத்தையும் கொன்னுடுறாங்க. 1764. 1764 மருதநாயகமும் தூக்கிலிடப்படுறார். அடுத்து, 1767 பூலித்தேவர் யாரால் தோற்கடிக்கப்படுறார்? இப்போது மருதநாயகம் இறந்துடுறார்ல, மருதநாயகம் இறந்த பிறகு பூலித்தேவர் மீண்டும் வந்து நெற்கட்டும் சேவலை கைப்பற்றுவார். மருதநாயகம் மீண்டும் வந்து நெற்கட்டும் சேவலை மருதநாயகன்றான், பூலித்தேவர் வந்து நெற்கட்டும் சேவலை கைப்பற்றுகிறார். ஆனால் பிரிட்டிஷ் படை மீண்டும் இன்னொரு நபரை நியமித்து பூலித்தேவரை தோற்கடிக்கிறது. எந்த ஆண்டுனா 1767. யாரால் தோற்கடிக்கப்பட்டது அதுதான் கேட்குறாங்க. கேப்டன் கேம்பெல். அந்த நபர் யார்? கேப்டன் கேம்பெல். அடுத்து, பூலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றுக்கு தலைமையேற்றிருந்தவர் யார்? பூலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றுக்கு தலைமையேற்றிருந்தவர் யார்? ஒண்டி வீரன். யார்? ஒண்டி வீரன். அவருடைய ஒரு கை இழந்த பிறகு கூட போர்க்காலத்தில் பல பேரை வீழ்த்துவார். அடுத்து, வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது? வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது? 1730. வேலுநாச்சியார் 1730 பிறக்கிறாங்க. வேலுநாச்சியாரின் ஊர் எது? வேலுநாச்சியாருடைய ஊர் ராமநாதபுரம். வேலுநாச்சியாருடைய ஊர் வந்து ராமநாதபுரம். வேலுநாச்சியாருடைய தந்தை பெயர் என்ன? வேலுநாச்சியாருடைய தந்தை பெயர் செல்லமுத்து சேதுபதி. செல்லமுத்து சேதுபதி. வேலுநாச்சியாருடைய தாயார் பெயர் சக்கத்தி முத்தம்மாள். அவங்களுடைய பெயர் என்ன? சக்கந்தி முத்தம்மாள். அடுத்து பாருங்கள், வேலுநாச்சியார் எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்? அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும், பிரெஞ்சு தெரியும், உருது தெரியும். அடுத்து, வேலுநாச்சியார் தனது 16 வயதில் யாரை மணந்தார்? வேலுநாச்சியார் தனது 16 வயதில் யாரை மணந்தார்? அவருடைய கணவர் பெயர் கேட்குறாங்க. முத்து வடுகநாதர். அவருடைய கணவர் பெயர் முத்து வடுகநாதர். இவர் வந்து சிவகங்கையினுடைய மன்னர். முத்து வடுகநாதர் சிவகங்கையினுடைய மன்னர். வேலுநாச்சியார் பெற்றெடுத்த பெண் மகளின் பெயர்? அவருடைய மகள் பெயர் வெள்ளச்சி நாச்சியார். என்ன பெயர்? வெள்ளச்சி நாச்சியார். அடுத்து 57. காளையக்கார் கோவில் அரண்மனை மீதான தாக்குதலின் போது கம்பெனி படைக்கு தலைமை தாங்கியவர் யார்? காளையக்கார் கோவில் அரண்மனை மீதான தாக்குதலின் போது கம்பெனி படைக்கு தலைமை தாங்கியவர் யார்? பாஞ்சோர். கர்னல் பாஞ்சோர் தான் தலைமை தாங்குறாரு. அடுத்து, காளையக்கார் கோவில் அரண்மனையை தாக்கிய ஆண்டு எந்த ஆண்டு தாக்கப்பட்டது? 1772. 1772. அடுத்து, லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் தலைமையிலான படைகளுடன் இணைந்து காளையக்கார் கோவில் அரண்மனையை தாக்கியவர் யார்? அதாவது இந்த பாஞ்சோர் இருக்கார்ல, பாஞ்சோர் கூட இணைந்த இன்னொரு நபர் கேட்குறாங்க.
அவர் யார்? ஆற்காடு நவாப். ஆற்காடு நவாப் இணைந்து தான் காளையக்கர் கோவிலில் தாக்குறாங்க. அடுத்து, காளையக்கர் கோவில் போரில் கொல்லப்பட்ட நபர் யார்? வேலுநாச்சியாருடைய கணவர் முத்து வடுகநாதர் தான் கொல்லப்படுறார். 1772 கொல்லப்படுறார். யாருடைய தலைமையில்னா பாஞ்சோர் தலைமையிலான படை தான் அவர் வீழ்த்தது. அடுத்து, தனது மகளோடு தப்பிச் சென்ற வேலுநாச்சியார் யாருடைய பாதுகாப்பில் வாழ்ந்தார்? இப்போ கணவர் இறந்த பிறகு வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு எங்கே போகிறாங்க? யாருடைய பாதுகாப்பில் வாழறாங்க? யாருடைய பாதுகாப்பில்? கோபாலநாயக்கர். யாருடைய பாதுகாப்பில்? கோபாலநாயக்கர். அடுத்து பாருங்கள், வேலுநாச்சியார் கோபாலநாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே எந்த இடத்தில் வாழ்ந்தார்? திண்டுக்கல் அருகே எந்த இடத்தில் வாழ்ந்தார்? விருப்பாச்சி. எங்கன்னா விருப்பாச்சியில் தான் வாழறாங்க. அடுத்து, விருப்பாச்சியில் வேலுநாச்சியார் எத்தனை ஆண்டுகள் தலைமறைவாக பாதுகாப்பாக வாழ்ந்தார்? எத்தனை ஆண்டுகள்? 8 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 8 ஆண்டுகள். அடுத்து, வேலுநாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதிய இராணுவ தலைவர் யார்? வேலுநாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதிய இராணுவ தலைவர் யார்? தாண்டவராயன். யார்? தாண்டவராயன். தளவாய் தாண்டவராயன் ஹைதர் அலியுடன் எத்தனை குதிரைப்படைகளை கோரினார்? தளவாய் தாண்டவராயன் ஹைதர் அலியிடம் எத்தனை குதிரைப்படைகளை கோரினார்? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். எத்தனை குதிரைப்படை? 5000 குதிரைப்படைகளை. அடுத்து, வேலுநாச்சியாருக்கு உதவிகள் புரிய ஹைதர் அலியால் ஆணையிடப்பட்ட திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் யார்? இப்போது உதவி கேட்குறாங்க. வேலுநாச்சியாருடைய சார்பில் தளவாய் தாண்டவராயன் ஹைதர் அலியிடம் உதவி கேட்குறாரு. ஹைதர் அலியும் ஓகே சொல்லிடுறாரு. ஓகே சொல்லிவிட்டு அதை யாரிடம் சொல்கிறார்? உதவி செய்ய சொல்லி யாரிடம் சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் அவருடைய பெயர் கேட்குறாங்க. அவருடைய பெயர் சையத். அவருடைய பெயர் சையத். திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் அவர். ரொம்ப முக்கியம். அடுத்து, சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் போது எந்த திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும் என வேலுநாச்சியார் கூறினார்? சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் போது எந்த திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும் என வேலுநாச்சியார் கூறினார்? என்னைக்கு? விஜயதசமி திருநாள். விஜயதசமி திருநாள். வேலுநாச்சியார் யாருடைய இராணுவ உதவியோடு சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார்? யாரோட உதவியோடு மீண்டும் கைப்பற்றினார்னு கேட்குறாங்க. மருது சகோதரர்களுடைய உதவி. அதே போல் திண்டுக்கல்னுடைய கோபாலநாயக்கர் இவங்களுடைய உதவி தான். இல்லை, கோபாலநாயக்கர் ஹைதர் அலி. அதே போல் மருது சகோதரர்கள், கோபாலநாயக்கர், ஹைதர் அலி. அடுத்து பாருங்கள், வேலுநாச்சியார் யாருடைய உதவினால் அரசியாக முடிசூட்டி கொண்டார்? வேலுநாச்சியாருக்கு உதவுனது 3 பேர் தாங்க. ஒன்று மருது சகோதரர்கள், அடுத்து கோபாலநாயக்கர், திண்டுக்கல்லை சேர்ந்த கோபாலநாயக்கர், ஹைதர் அலி. ஓகேங்களா? மருது சகோதரர்களுடைய உதவினால் முடிசூட்டி கொண்டார்னு ஆன்சர் பண்ணலாம். அடுத்து, வேலுநாச்சியார் எப்போது மறைந்தார்? இந்த மருது சகோதரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னா முத்து வடுகநாதருடைய தளபதி. சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதருடைய தளபதி தான் அவங்க. முத்து வடுகநாதர் இறந்த பிறகு வேலுநாச்சியாருக்கு துணையாக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. அடுத்து, வேலுநாச்சியார் எப்பொழுது மறைகிறார்? வேலுநாச்சியார் மறைந்த ஆண்டு? 1798. 1796 டிசம்பர் 25. அடுத்து, இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்ணரசி யார்? அது வேலுநாச்சியார் தான். வேலுநாச்சியாருடைய நம்பிக்கைக்குரிய தோழி யார்? வேலுநாச்சியாருடைய நம்பிக்கைக்குரிய தோழி குயிலி. அவங்க பேர் என்ன? குயிலி. அடுத்து கேள்வி பாருங்கள். குயிலி எந்த பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தினார்? குயிலி எந்த பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தினார்? உடையாள். அந்த பெண் பிரிவோட பெயர் என்ன? உடையாள். சரி, இந்த உடையாள் என்பது யார்?
இந்த உடையாள் என்பது யார்னா, குயிலி மற்றும் வேலுநாச்சியாரை பற்றி தகவல் சொல்ல சொல்லி பிரிட்டிஷ் வந்து இவங்கக்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் இவங்க வந்து சொல்ல மறுக்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுதுன்னா இந்த உடையாளை கொன்னுடுது. இந்த உடையாள் என்பது வந்து ஒரு மேய்ச்சல், ஆடு மேய்க்கின்ற தொழில் செய்கின்ற பெண் தான் இந்த உடையாள். உளவு சொல்ல மறுத்ததால் கொல்லப்படுறாங்க. உடையாள் இந்த உடையாள் பெயரை தான் குயிலி வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பெண் படைப்பிரிவுக்கு சூட்டுறாங்க. உடையாள் பெண் படைப்பிரிவுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், உடையாள் நடுகளுக்கு தாலியை காணிக்கையாக செலுத்தி வணங்கியவர் யார்? 2 பேர் தான் வரணும், ஒன்று குயிலி, ஒன்று வேலுநாச்சியார். யார் தாலியை காணிக்கையாக செலுத்துவாங்கன்னா வேலுநாச்சியார் தான் உடையாளுடைய நடுகளுக்கு தாலியை காணிக்கையாக செலுத்தி வணங்குறாங்க. இங்கேருந்து கூட கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்து, குயிலி எப்போது தனக்குத்தானே நெருப்பை வைத்துக்கொண்டு பிரிட்டிஷின் ஆயுத கிடங்கில் உள்ள அனைத்து தடவாளங்களையும் அழித்தார்? குயிலி எப்போது பிரிட்டிஷோடைய அந்த ஆயுதங்களை அழித்தார்? தனக்குத்தானே நெருப்பை வைத்து கொண்டு. முதல் தற்கொலைப்படை தாக்குதல்னு இதை சொல்கிறாங்க. எப்போ? 1780 அக்டோபர் 7. 1780 அக்டோபர் 7. அடுத்து போலாமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த ஆண்டு எது? 1760. அடுத்து, வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தையார் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தையார் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். அவருடைய தந்தையார் பெயர் என்ன? ஜெகவீரபாண்டியன். சரி, அவங்களுடைய தாய் பெயர் என்ன? வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தாய் ஆறுமுகத்தம்மாள். அவங்க பேர் என்ன? ஆறுமுகத்தம்மாள். மனைவியினுடைய பெயர் ஜக்கம்மாள். சகோதரருடைய பெயர் என்ன? வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் பெயர், இது ரொம்ப முக்கியம். செவத்தையா, ஊமத்துரை. ஊமத்துறையுடைய பெயர் என்னென்னா குமாரசாமி. அவருடைய இயற்பெயர் வந்து குமாரசாமி. எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்து, தந்தை இறப்புக்கு பின் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக தனது எத்தனை வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்றார்? எத்தனை வயதில் பாளையக்காரராக பொறுப்பேற்றார்? 30 வயது. எத்தனை வயது? 30 வயது. அடுத்து, 1781 உடன்படிக்கையின்படி வசூலிக்கப்பட்ட வரியில் எத்தனை பங்கு நவாப்பிற்கும் அவர் குடும்ப பராமரிப்பிற்கும் ஒதுக்கப்பட்டது? 1781 உடன்படிக்கையின்படி வசூலிக்கப்பட்ட வரியில் எத்தனை பங்கு நவாப்பிற்கும் அவங்க குடும்ப பராமரிப்பிற்கும் ஒதுக்கப்பட்டது? 6இல் 1 பங்கு. எத்தனை பங்கு? 6இல் 1 பங்கு. 1798ஆம் ஆண்டு வாக்கில் கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலுவையானது எவ்வளவு இருந்தது? அதாவது நிலுவையானது எவ்வளவு இருந்தது? அதாவது பிரிட்டிஷ் சொன்ன கணக்கு மீன்ஸ் ஜாக்சன் கட்டபொம்மனிடம் வரியை வசூலிப்பதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரி தான் ஜாக்சன். அவர் சொன்ன கணக்கு எவ்வளவு? 3310 பக்கோடா. 3310 பக்கோடா. ஜாக்சன் 1798 ஆகஸ்ட் 18 கட்டபொம்மனுக்கு எங்கு வந்து தன்னை சந்திக்குமாறு ஆணை பிறப்பிக்கிறார்? கட்டபொம்மனை எங்கு வந்து தன்னை சந்திக்குமாறு ஆணை பிறப்பிக்கிறார்? முதல்ல எங்கே சந்திக்க சொல்கிறார்? ராமநாதபுரத்தில். ஏன்னா அந்த 3310 பக்கோடா இருக்குல்ல, அது நிலுவையாக இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் கட்டபொம்மன் என்ன சொல்கிறாருலாம், அவ்வளோ தொகைலாம் நாங்கள் செலுத்த வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு கட்டபொம்மனும் அவருடைய அமைச்சரும் சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னை சந்திக்க சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னை சந்திங்கன்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து இராணுவத்தை அனுப்பி வாங்கலான்னு சொல்லிட்டு ஜாக்சன் நினைக்கிறாரு. ஆனால் அரசு என்ன சொல்லுதுன்னா, இராணுவலாம் இப்போ வானான்னு சொல்லுது. அதனால் வந்து முதல்ல சந்திக்க சொல்கிறாங்க. எங்கே வந்து? ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்குமாறு ஆணையிடுகிறார். இறுதியாக எந்த நாளில் அனுமதி அளித்தன் பேரில் கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்தித்தார்? முதல்ல வந்து 1798 ஆகஸ்ட் 18 சந்திக்க சொல்கிறாரு. ஆனால் அப்போ சந்திக்க முடியல.
அதன் பிறகு ஒரு மாதம் 1798 செப்டம்பர் 19 தான் ஜாக்சனை சந்திக்கிறார். இறுதியாக எந்த நாளில் அனுமதி அளித்த பேரில் கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்திக்கிறார்னா 1798 செப்டம்பர் 19. நடுவில் குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இங்கெல்லாம் போவார் யார், கட்டபொம்மன் ஜாக்சனை சந்திக்க. ஆனால் ஜாக்சன் வந்து மறுக்கிறாரு. கடைசியாக இந்த தேதியில் தான் அனுமதி கொடுக்குறாங்க, ஆகஸ்ட் 19. அடுத்து ஆணவத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த ஜாக்சனின் முன்பு கட்டபொம்மன் எத்தனை மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது? 3 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். அடுத்து ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் தனது எந்த அமைச்சருடன் தப்பி செல்ல முயன்றார்? 3 மணி நேரம் நிற்க வைக்கப்படுகிறார். பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போது யாருடன் தப்பி செல்ல முயன்றார்னா அவருடைய அமைச்சர் கேட்குறாங்க, சிவசுப்பிரமணியனும் கட்டபொம்மனும் தான் போகிறாங்க. அங்கே பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா 3 மணி நேரம் கட்டபொம்மன் நிற்க வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிறார். அங்கிருந்து தப்பிக்க முயல்கிறார்கள் சிவசுப்பிரமணியனும் கட்டபொம்மனும். உடனடியாக தனது ஆட்களோடு கோட்டைக்குள் நுழைந்து கட்டபொம்மன் தப்ப உதவியவர் யார்? ஏன்னா பிரச்சனை வந்துச்சு, அங்கே சண்டை மூண்டுடுச்சு. அப்போது யார் உள்ளே வராங்கன்னா கட்டபொம்மனுடைய சகோதரர் ஒருத்தர் உள்ளே வரார். அவருடைய பெயர் தான் கேட்குறாங்க. அவருடைய பெயர் என்ன? ஊமத்துறை தான் உள்ளே வராரு. கட்டபொம்மன் அங்கேருந்து தப்பிக்கிறாரு. இப்போ மோதல் நடக்குதுல்ல, கட்டபொம்மனுக்கும் ஜாக்சனுக்கும் அங்கே மோதல் நடக்குது. ராமநாதபுர கோட்டை வாசலில் நடந்த மோதலில் கொல்லப்பட்ட கம்பெனி அதிகாரி யார்? ராமநாதபுர கோட்டை வாசலில் நடந்த மோதலில் கொல்லப்பட்ட கம்பெனி அதிகாரி லெப்டினன்ட் கிளார்க். யார்? லெப்டினன்ட் கிளார்க். இப்போது அங்கே மோதல் நடக்குது. கம்பெனியோட ஒரு அதிகாரி இறந்துடுறார். லெப்டினன்ட் கிளார்க் வந்து இறந்துடுறாரு. கட்டபொம்மன் அங்கேருந்து தப்பிக்கிறாரு. கட்டபொம்மன் ஊமத்துறையோட உதவியோடு தப்பிக்கிறாரு. ஆனால் சிவசுப்பிரமணியன் வந்து கைது செய்யப்படுறார். கட்டபொம்மனை ஆஜராகும்படி, இங்கே கொஞ்சம் எழுத்து பிழை இருக்குது. கட்டபொம்மனை ஆஜராகும்படி பணித்த மதராஸ் ஆட்சிக்குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் யார்? கட்டபொம்மனை ஆஜராகும்படி பரிந்துரைத்த மதராஸ் ஆட்சிக்குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் யாருன்னு கேட்குறாங்க. வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர். ஆல்ரெடி இதை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர். அடுத்து சிவசுப்பிரமணியனை சிறையிலிருந்து விடுத்தும் கலெக்டர் ஜாக்சனை பணி இடைநீக்கம் செய்தும் உத்தரவிட்ட ஆளுநர் யார்? கட்டபொம்மன் என்ன பண்ணுறாருனா மதராஸ் ஆட்சிக்குழுவில் போய் ஆஜராகிறாரு. யார்? அந்த 3 பேர், இந்த 3 உறுப்பினர் கொண்ட 3 பேர் அங்கே போய் ஆஜராகிறாரு. நடந்ததை சொல்கிறாரு. அப்போது மதராஸ் அரசு என்ன பண்ணுதுன்னா கலெக்டர் ஜாக்சனை பணி நீக்கம் செய்து சிவசுப்பிரமணியம் அரெஸ்ட் பண்ண சிவசுப்பிரமணியனும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி உத்தரவிட்ட ஆளுநர் யாருன்னு கேட்குறாங்க. ராபர்ட் கிளைவ். அவருடைய பெயர் என்ன? ராபர்ட் கிளைவ். அடுத்து பாருங்கள். கட்டபொம்மன் குற்றவாளி அல்ல என்று முடிவு செய்த குழு ஜாக்சனை நிரந்தர பணி நீக்கம் செய்துவிட்டு அவரது இடத்தில் நியமித்த புதிய ஆட்சியர் யார்? இப்போ ஜாக்சன் வந்து பணி நீக்கம் செய்யப்படுறார். கடுமையாக நடந்து கொண்ட ஜாக்சன் வந்து பணி நீக்கம் செய்யப்படுறார். அந்த இடத்தில் யார் நியமிக்கப்படுறார்? புதிய ஆட்சியர் யார்? எஸ்ஆர் லூசிங்டன். அந்த இடத்தில் நியமிக்கப்பட்ட அதிகாரி எஸ்ஆர் லூசிங்டன். அடுத்து கட்டபொம்மன் நிலுவைத் தொகையில் எத்தனை பக்கோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையினை செலுத்தினார்? கட்டபொம்மன் நிலுவைத் தொகையில் எத்தனை பக்கோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையினை செலுத்தினார்? 1080 பக்கோடாக்கள் மட்டும்தான் செலுத்துகிறாரு. அவங்க சொன்னது 3310, ஆனால் இவர் செலுத்துறது 1080. ஏன்னா அவ்வளோதான் செலுத்த வேண்டிய நியாயமான தொகையும். அடுத்து திண்டுக்கல்லின் கோபாலநாயக்கர், ஆனைமலையின் யதுல் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருந்த பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியது யார்? மருதுபாண்டியர்கள். யார் ஏற்படுத்துகிறாங்க? மருதுபாண்டியர்கள். இந்த மருதுபாண்டியர்கள் யார்? சிவகங்கையினுடைய தளபதி முத்து வடுகநாதர் இருக்கார்ல, அவருடைய தளபதி தான் இந்த மருதுபாண்டியர்கள்.
தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவராக செயல்பட்டவர் யார்? தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவராக செயல்பட்டவர் யார்? மருதுபாண்டியர்கள் தான். மருதுபாண்டியர்கள் தான் செயல்படுறாங்க. எந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டது கட்டபொம்மனின் ஆர்வத்தை தூண்டியது? எந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டது கட்டபொம்மனினுடைய ஆர்வத்தை தூண்டியது? திருச்சிராப்பள்ளி அறிக்கை. எந்த அறிக்கை? திருச்சிராப்பள்ளி அறிக்கை தயாரிக்கிறாங்க. பிரிட்டிஷை எதிர்க்க அவங்க சைடில் இருந்து நிறைய நிறைய ஆதரவை பெருக்கிறாங்க. அப்படி கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி எந்த பாளையக்காரை தங்களோடு இணைக்க முயன்றார்? ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. மருதுபாண்டியர்கள் ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. அப்படி கட்டபொம்மனும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சில பாளையங்களை இணைக்க முற்படுறாரு. அப்படி அவர் எந்த பாளையத்தை இணைக்க முயன்றார்னா சிவகிரி பாளையம். எந்த பாளையம்? சிவகிரி பாளையம். ஆல்ரெடி எங்கே பார்த்தோம்? புலித்தேவர் பார்க்க சொல்ல பார்த்தோம். சிவகிரி பாளையம் பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டில் இருக்கும். 1799 செப்டம்பர் 1 அன்று கட்டபொம்மனுக்கு சரணடைய கோரிய கடிதத்தை அனுப்பியவர் யார்? 1799 செப்டம்பர் 1 அன்று கட்டபொம்மனுக்கு சரணடைய கடிதத்தை அனுப்பியவர் யார்? மேஜர் பானர்மேன். யார்? மேஜர் பானர்மேன். அடுத்து பாருங்க. மேஜர் பானர்மேன் எப்பொழுது முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சியில் கொண்டு வந்து நிறுத்தினார்? செப்டம்பர் 1 கடிதத்தை அனுப்புகிறாரு. யாருன்னு பாருங்கள்? மேஜர் பானர்மேன். ஆல்ரெடி யார் பார்த்தோம்? ஆல்ரெடி பார்த்த நபர் யார்? முதல்ல அந்த நிலுவைத் தொகையை வசூலிக்க நியமிக்கப்பட்ட அதிகாரி யாருன்னு பார்த்தோம்? ஜாக்சன். யாரை பார்த்தோம்? ஜாக்சன் தானே அவர் பேர்? ஜாக்சன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது யார் நியமிக்கப்படுறாங்க? எஸ்ஆர் லூசிங்டன் நியமிக்கப்படுறாரு. இது மேஜர் பானர்மேன். மேஜர் பானர்மேன். 3 நபர்கள் வராங்க. அந்த 3 நபர்களும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். செப்டம்பர் 1 கடிதத்தை அனுப்புகிறாரு. முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சியில் செப்டம்பர் 5 கொண்டு வந்து நிறுத்துறாரு. அடுத்து பானர்மேன் யாரை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார்? பானர்மேன் யாரை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார்? ராமலிங்கர். அவருடைய பெயர் என்ன? ராமலிங்கர். நோட் பண்ணிக்கங்க, முக்கியம். சிவசுப்பிரமணியர் எந்த இடத்தில் நடைபெற்ற மோதலில் கைது செய்யப்பட்டார்? சிவசுப்பிரமணியன் எந்த இடத்தில் நடைபெற்ற மோதலில் கைது செய்யப்பட்டார்? கோலார்பட்டி. எங்கே? கோலார்பட்டி. அடுத்த கேள்வி பாருங்கள். பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து கட்டபொம்மன் எங்கு தப்பினார்? பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து எங்கு தப்பிக்கிறார்? புதுக்கோட்டைக்கு போகிறார். பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து புதுக்கோட்டைக்கு தப்பிக்கிறார். அடுத்து கட்டபொம்மன் இறுதியில் எந்த அரசர்களால் துரோகமேற்கப்பட்டு பிடிபட்டார்? எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்கள். நம்ம எட்டயபுரம் தான் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இந்த பேர் தான் கேட்டிருப்போம். அதே போல் புதுக்கோட்டையும், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை. சிவசுப்பிரமணியன் எப்பொழுது எங்கு தூக்கிலிடப்பட்டார்? 105வது கேள்வி. சிவசுப்பிரமணியம் எங்கு எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார்? சிவசுப்பிரமணியம் நாகாலாபுரத்தில். நாகாலாபுரத்தில் எந்த ஆண்டுன்னு பாருங்கள்? செப்டம்பர் 13 தான் சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்படுறார். 1799 செப்டம்பர் 13. அடுத்து விசாரணையின் போது கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் என்ன செய்தார்? விசாரணையின் போது கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டாரா இல்லை மறுக்கிறாரா? ஆமாம், நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? ஏற்றுக்கொள்கிறார். கட்டபொம்மன் எந்த ஆண்டு எந்த தேதியில் தூக்கிலிடப்பட்டார்? கட்டபொம்மன் எப்பொழுது தூக்கிலிடப்படுறார்? 1799 அக்டோபர் 16. 1799 அக்டோபர் 16 தூக்கிலிடப்படுறார். சிவசுப்பிரமணியம் செப்டம்பர் 13. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட பழைய கோட்டை எந்த ஊருக்கு மிக அருகில் அமைந்துள்ளது?
எங்கே? திருநெல்வேலி. திருநெல்வேலி கயத்தாரில் தான் தூக்கிலிடப்படுறார். எங்கு? திருநெல்வேலி கயத்தாரில். சக பாளையக்காரர்கள் முன்னிலையில் ஒரு புளிய மரத்தில் வந்து அவர் தூக்கிலிடப்படுறார். இங்கே பாருங்கள், கயத்தாரின் கோட்டைக்கு முன்பாக இருந்த எந்த மரத்தில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார்? எந்த மரம்? புளிய மரம். அடுத்து, பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் மருது சகோதரர்களின் கிளர்ச்சி எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் மருது சகோதரரின் கிளர்ச்சி எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? இரண்டாவது பாளையக்கார் போர். இரண்டாவது பாளையக்காரர் போர். அடுத்து, வெள்ளை மருது என்று அழைக்கப்பட்டவர் யார்? 111 வெள்ளை மருது என்று அழைக்கப்பட்டவர் பெரிய மருது. யார்? பெரிய மருது. அடுத்து 112 பாருங்கள். பெரிய மருது மற்றும் சின்ன மருது ஆகிய இருவரும் எந்த மன்னரின் திறமையான படைத்தளபதி? சிவகங்கையினுடைய முத்து வடுகநாதர். ஆல்ரெடி பார்த்தோம். சிவகங்கையினுடைய முத்து வடுகநாதருடைய தளபதிகள் தான் இவங்க. சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் இறந்த பிறகு வேலுநாச்சியாருடைய படைத்தளபதியாக இருந்து அவங்கள அரசியாக்க இவங்க உதவுவாங்க. அடுத்து, ஊமத்துரையும் செவத்தையும் எந்த சிறையிலிருந்து தப்பினர்? கட்டபொம்மன் இறந்த பிறகு ஊமத்துரையும் சிவத்தையாவும் சிறைப்பிடிக்கிறாங்க. அவங்க எந்த சிறையிலிருந்து தப்பிக்கிறாங்க? எந்த சிறை? பாளையங்கோட்டை சிறை. எந்த சிறை? பாளையங்கோட்டை சிறை. அடுத்து, பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிய ஊமத்துரையும் சிவத்தையாவும் எங்கு தங்கியிருந்தனர்? கமுதியில் தங்கியிருப்பாங்க. பாளையங்கோட்டையிலிருந்து தப்பிச்சு கமுதியில் தங்கியிருக்கிறாங்க. சின்ன மருதின் தலைமையிடம் எது? சிறுவயல். எங்கு? சிறுவயல். கமுதியில் தங்கியிருந்த ஊமத்துரையும் சிவத்தையும் சிறுவயலுக்கு அழைத்து சென்றவர் யார்? சின்ன மருது. இங்கே பாருங்கள், இந்த மூன்று ஊர் பெயருமே பாருங்கள் கனெக்ட் ஆகுது. கட்டபொம்மன் இறந்த பிறகு செவத்தையாவும் ஊமத்துரையும் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்படுறாங்க. அவங்க பாளையங்கோட்டை சிறையிலிருந்து கமுதிக்கு வராங்க. ஓகேங்களா? கமுதிக்கு வராங்க. கமுதியிலிருந்து சின்ன மருது என்ன பண்ணுறாருன்னா சிறுவயலுக்கு அழைத்து வரார். இந்த சிறுவயல் என்பது சின்ன மருதினுடைய தலைமையிடம். அடுத்து போலாமா? மருது சகோதரர்கள் ஜூன் 1801 வெளியிட்ட பிரகடனம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மருது சகோதரர்கள் 1801 ஜூன் வெளியிட்ட பிரகடனம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதுதான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. சின்ன மருது ஏறத்தாழ எத்தனை ஆட்களை ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டினார்? சின்ன மருது ஏறத்தாழ எத்தனை ஆட்களை ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டினார்? 20,000. எத்தனை ஆட்களை? 20,000 நபர்களை திரட்டுறார். மருது சகோதரர்கள் எப்போது தூக்கிலிடப்பட்டார்கள்? 1801 அக்டோபர் 24. 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுறாங்க. மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? திருப்பத்தூர் கோட்டை. ராமநாதபுரத்தின் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் தான் தூக்கிலிடப்படுறாங்க. அடுத்து பாருங்கள், பார்த்துட்டோமா? ஊமத்துரையும் செவத்தையாவும் பிடிக்கப்பட்டு எப்பொழுது எங்கு தலை துண்டிக்கப்பட்டனர்? ஊமத்துரையும் சிவத்தையாவும் பிடிக்கப்பட்டு எப்பொழுது எங்கு தலை துண்டிக்கப்பட்டனர்? இந்த இறப்பு இருக்குல்ல, இதை நிறைய வாட்டி பொறுத்துக்களை கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அதனால் இந்த இயர் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆன்சர் கொடுக்கல. ஏன் ஆன்சர் கொடுக்கலன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அந்த காரணத்தினக்காக தான் நம்ம ஆன்சர் கொடுக்கல. இருந்தாலும் நான் வாய் வழியாக ஆன்சர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஊமத்துரையும் சிவத்தையாவும் பிடிக்கப்பட்டு எப்பொழுது எங்கு தலை துண்டிக்கப்பட்டனர்? எங்குன்னா பாஞ்சாலங்குறிச்சியில். எங்கு? பாஞ்சாலங்குறிச்சியில். எந்த ஆண்டுனா 1801 நவம்பர் 16. 1801 நவம்பர் 16. ஊமத்துரையும் சிவத்தையாவும் எப்பொழுது தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர்? அதே கேள்வி ரிப்பீட் ஆகுதா?
சேம் கொஷின் தான். ஏன்னா நான் இயர் அங்கே சொல்லிட்டு இருக்கிறேன். நவம்பர் 16 1801 பாஞ்சாலங்குறிச்சியில் அவங்க தலை துண்டிக்கப்படுறாங்க. அடுத்து இந்த மூணுமே ஒரே கேள்வி தாங்க. சரி, அடுத்த கேள்வி போலாமா? கிளர்ச்சிகளில் எத்தனை பேர் பிடிக்கப்பட்டு மலாயாவின் பிணங்கிற்கு நாடு கடத்தப்பட்டனர்? கிளர்ச்சியில் எத்தனை பேர் பிடிக்கப்பட்டு மலாயாவின் பிணங்கிற்கு நாடு கடத்தப்பட்டனர்? 73 பேர். எத்தனை பேர்? 73 பேர். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கர்நாடக உடன்படிக்கை ஏற்பட்ட நாள். கர்நாடக உடன்படிக்கை ஏற்பட்ட நாள் 1801 ஜூலை 31. 1801 ஜூலை 31. அடுத்து தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் சின்னமலை பிறந்த ஆண்டு. தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் சின்னமலை பிறந்த ஆண்டு 1756. 1756. அடுத்து தீரன் சின்னமலை நவீன போர் முறைகளில் எந்த இராணுவத்தில் பயிற்சி பெற்றார்? எந்த இராணுவத்தில் தீரன் சின்னமலை பயிற்சி பெற்றார்? பிரெஞ்சு இராணுவத்தில் தான் அவர் பயிற்சி பெறுவார். எந்த இராணுவம்? பிரெஞ்சு இராணுவம். அடுத்து நொய்யல் ஆற்றங்கரை போரில் வெற்றி பெற்றவர் யார்? நொய்யல் ஆற்றங்கரை போரில் வெற்றி பெற்றவர் தீரன் சின்னமலை தான். தீரன் சின்னமலையோட தொடர்பு தான் இந்த நொய்யல் ஆற்றங்கரை போர். தீரன் சின்னமலை தான் பிடிபடாமல் இருப்பதற்காக எந்த போர் முறைகளை கையாண்டார்? கொரில்லா போர் முறை. எந்த போர் முறை? கொரில்லா போர் முறை. தீரன் சின்னமலையும் அவரது சகோதரர்களும் எப்பொழுது எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? தீரன் சின்னமலையும் அவரது சகோதரர்களும் எப்பொழுது எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? சங்ககிரி கோட்டையின் உச்சியில் தூக்கிலிடப்படுறாங்க 1805 ஜூலை 31. 1805 ஜூலை 31. அடுத்த கேள்வி போலாமா? 1799 நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் எந்த பகுதி இணைக்கப்பட்டது? எந்த பகுதி இணைக்கப்பட்டது? கோயம்புத்தூர். திப்புவின் மகன்களும் அவர் தம் குடும்பத்தினரும் எங்கு சிறை வைக்கப்பட்டனர்? எங்கே? வேலூர் கோட்டையில். வேலூர் சிறையில் தான் அவங்கள அடைக்க வராங்க. அடுத்து வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கான புதிய இராணுவ விதிமுறையை வெளியிட்ட அதிகாரி யார்? வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கான புதிய இராணுவ விதிமுறையை வெளியிட்ட அதிகாரி யார்? அவருடைய பெயர் என்ன? சர் ஜான் கிரடாக். சர் ஜான் கிரடாக் தான் அந்த புதிய விதிமுறையை வெளியிடுறாரு. இந்த விதிமுறைகள் என்ன? அதாவது சாதிய அடையாளங்கள், காதணிகள், இது போன்ற விஷயங்கள்ல அந்த விதிமுறைகள் இருந்து தாடியை முழுமையாக சவரம் செய்யணும், மீசையை ஒரே பாணியில் வைக்கணும், இதெல்லாமே அவங்களுடைய மத நம்பிக்கையை குலைப்பதாக இருந்துச்சு. அடுத்து பாருங்கள், 1806 ஜூலை 10 அன்று அதிகாலையில் எந்தெந்த படைப்பிரிவுகளில் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கினர்? எந்த படைப்பிரிவு புரட்சியில் இறங்குறாங்க? 2 படைப்பிரிவு இறங்கும். முதல் படைப்பிரிவும் 23 1 மற்றும் 23வது படைப்பிரிவுகள் புரட்சியில் இறங்குது. அடுத்து பாருங்க, வேலூர் கோட்டை காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்த புரட்சியின் முதல் பலியானவர். புரட்சியில் முதல் பலியானவர் யார்? வேலூர் கோட்டை காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்து புரட்சியில் முதல் பலியானவர் யார்? அவருடைய பேர் கேட்குறாங்க. கர்னல் பேன்கோட். கர்னல் பேன்கோட் தான் முதல்ல கொல்லப்படுறார் புரட்சியாளர்களாக. ஸோ இதிலேருந்துலாம் கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த இராணுவ அதிகாரி பெயர் என்ன? சர் ஜான் கிரடாக். யார் முதல்ல கொல்லப்படுறாருன்னா பேன்கோட். எந்தெந்த படைப்பிரிவுகள் புரட்சியில் இடங்குதுன்னா முதல் படைப்பிரிவும் 23வது படைப்பிரிவும். அடுத்த கேள்வியா, வேலூர் கோட்டை காவற்படையின் பார்த்துட்டோமா இதை? அடுத்து புரட்சிக்காரர்கள் திப்புவின் மூத்த மகனை யாரை புதிய மன்னராக பிரகடனம் செய்து மைசூர் சுல்தானின் புலிக்கொடியை கோட்டையில் ஏற்றியிருந்தனர்? யாரை புதிய மன்னராக அறிவிக்கிறாங்க புரட்சியாளர்கள்? பதே ஐதர். பதே ஐதர் திப்புவினுடைய மூத்த மகன் பதே ஐதரை தான் மன்னராக அறிவிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், புலிக்கொடி ஏற்றப்படுது. திப்புவினுடைய கொடி புலிக்கொடி ஏற்றப்படுது. திப்புவின் மகன்கள் எங்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது? அதாவது புரட்சி
என்னதான் அவங்க கட்டுப்பாட்டில் இருந்தாலும், புரட்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் பிரிட்டிஷ் என்ன பண்ணுதுன்னா ஒரு நபரை அனுப்புது. அவருடைய பெயர் என்ன? ஒரு நபரை அனுப்பி அந்த இராணுவத்தை அந்த புரட்சியை கட்டுப்படுத்துது. திப்புவின் மகன்கள் எங்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது? புரட்சியை கட்டுப்படுத்திய அவருடைய பெயர், அவருடைய பெயரை கமெண்டில் சொல்லுங்கள். சடனாக எனக்கு இப்போ ஞாபகம் வரல. சரி, ஜில்லஸ்பி. அவருடைய பெயர் வந்து ஜில்லஸ்பி. கர்னல் ஜில்லஸ்பியை தான் வந்து பிரிட்டிஷ் அரசு வர வைக்குது. அவர் வந்த உடனே கட்டுப்படுத்துகிறார், புரட்சியை கட்டுப்படுத்துகிறார். ஓகேங்களா? அப்போது திப்புவின் மகன்கள் எங்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது? புரட்சி கண்ட்ரோலுக்கு வந்துச்சு, பிரிட்டிஷோடைய கண்ட்ரோலுக்கு புரட்சி வந்துருச்சு, புரட்சி ஒடுக்கப்படுகிறது. அப்போது திப்புவின் மகன்கள் 15 எங்கே நாடு கடத்தப்படுறாங்க? கொல்கத்தாவுக்கு அனுப்பப்படுறாங்க. எங்கே அனுப்பப்படுறாங்கன்னா கொல்கத்தாவுக்கு அனுப்பப்படுறாங்க. வேலூர் புரட்சியை ஒடிக்க கர்னல் ஜில்லஸ்பிக்கு எவ்வளவு பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது? இங்கேயே இருந்திருக்கு பாருங்கள். கர்னல் ஜில்லஸ்பிக்கு எத்தனை பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது? 7000 பக்கோடாக்கள். எத்தனை பக்கோடாக்கள்? 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. சரிங்க, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 150 கேள்வியை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு கொஷினில் கொஞ்சம் அந்த நம்பர்ஸில் வந்து தப்பு இருந்தது. ஒரு 150 கொஷின் கிட்ட பார்த்துருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது? இந்த மெத்தடில் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடலாமா? உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலையும். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.